உறவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இந்த ஊரை பற்றி பார்க்க போறோம். பனிப்புலம் என்கிற அழகிய கிராமம். யாழ்ப்பாணத்தில் வலிகாம வலயத்தில் சங்கானை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கிராமமே பனிப்புலம். இந்த ஊரில் ஆரம்ப காலத்துல பனை மரங்கள் அதிகம் இருந்தபடியினால பன்னப்புலம் என்ற பெயர் வந்துச்சு. இது காலப்போக்கில படிப்படியா பனிப்புலம் என்று மருவிச்சுது. இந்த ஊர்ல இந்து சமயத்தவர்கள் அதிகம் வாழ்ந்ததால அவர்கள் இறைவனுக்கு பணி செஞ்சதாலையும் பனிப்புலம் என்ற பெயர் உருவானதாக கூறுறாங்க. இந்த பனிப்புல கிராமத்தை சூழ வடலி அடைப்பு, சுழிப்புறம், சில்லாலை, சாந்தை, பண்டத்தரிப்பு, செட்டிக்குறிச்சி போன்ற கிராமங்கள் அமைஞ்சிருக்கு. மக்கள் அதிகமா இந்துக்களே வாழ்றாங்க என்பது இந்த ஊரில் அதிகமா காணப்படுற ஆலயங்களே சான்று பகர்கிறது. இந்த ஊரின் பிரதான குருக்களாக இருக்கிற இன்பராஜ் குருக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பனிப்பிலம், அதாவது பணி செய்தோர் வாழ்ந்த இடம்தான் இந்த பனிப்பிலம். பணி என்றால் ஆலய திருத்தொண்டு மற்றும் இங்கே குறிப்பாக வீரசைவர்கள் அநேகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆதிகாலம் தொட்டு பூமாலை புனைந்தேத்தி எம்பெருமாட்டியை வாயார கும்பிட்டு மற்றும் திருத்தொண்டுகள் புரிவதில் மிகவும் சாலச் சிறந்தவர்கள். அந்த வகையிலே இந்த பனிப்பிலம் என்னும் புண்ணியவதி பல்லாண்டு காலமாக, அதாவது சுமார் 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாகும் இந்த பனிப்பிலம் முத்துமாரியம்பாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் பூசகர் கனகர் அவர்கள் தனது நிலத்திலே விவசாயம் செய்வதற்காக உழுது கொண்டிருக்கையிலே அவருடைய அந்த வயல் கரையிலே, அதாவது வயலின் மண்ணுக்குள் ஒரு மரச்சிலை வடிவம் புதைந்திருந்தது. அதனை கண்டவுடன் அவர் சென்று நித்திரை தூங்கினார். அந்த நேரத்தில் அம்பாள் காட்சி கொடுத்து, நீ இந்த மரச்சிலையை எங்கே எடுத்தாயோ அந்த இடத்தில்
நீ எனக்கு ஆலயம் அமைத்து வா என்று கூறியதன் அசரீரி காரணமாக இந்த பரிப்பிலம் முத்துமாரியம்பாள் பண்ணைப்பற்றைக்குள் இருந்து தோன்றி தற்போது விஸ்தீரணமாக காட்சி தருகின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பண்டைய காலத்திலே தேர் ஓடும்போது வேள்வி செய்துதான் இந்த ஆலயம் அம்பாளின் தேர் இழுப்பது வழமை. அதுபோல் முன்னொரு காலத்திலே, அதாவது 300-200 வருடங்களுக்கு முற்பட்ட காலமாக இருக்கக்கூடும் என்று ஐதீகம். அக்காலத்திலே இங்கே இருக்கும் பழைய தேரினை இழுக்கும்போது, அதாவது முதலாவது வெட்ட வேண்டிய கிடாய் ஆட்டை வெட்டாமல் 2வது ஆட்டை வெட்டி இங்கு பலியிட்டுத்தான் இங்கே தேர் இழுப்பது வழமை. பரிப்பிலம் முத்துமாரியம்பாள் ஆலயத்தினை வீரசைவர்கள் என்றால் லிங்கம் தரித்து நித்தம் சிவபூசை செய்து தங்களது அன்றாட கடமைகளை செய்பவர்கள்தான் இக்கிராமத்தில் பலர் இருக்கின்றனர். இக்கிராமத்தில் வீரசைவர்கள் பண்ணை ஆரமாக தேவாரத்தை மாலையும் கட்டுவார்கள். தேவாரத்தை மாலையாக அறிவதில் பண் ஆரம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. பன்னாரம் என்ற ஒரு பெயர் மருவி அதை ஒரு குறைந்த சொல்லாக சொல்வதனால் அந்த சொல் எடுபடாவது விட்டுள்ளது. ஆனால் அதன் அர்த்தம் பன்னாரம், பண்ணை தேவாரமாக மாலையாக தொடுத்து பணி செய்பவர்கள் இருக்குமிடம்தான் இந்த பணிப்புலம். இந்த பணிப்புலத்திலே இறை தொண்டு செய்பவர்கள், அதாவது ஓதுவார்கள் பலர் இருக்கின்றனர். பூமாலை புனைந்தேத்தி மாலை தொடுப்பவர்கள் இருக்கின்றனர். சங்கு வாத்தியம் உங்களுக்கு தெரியும், வேறு கிராமங்களில் சங்கு வாத்தியம் என்பது கிடையாது. சங்கு வாத்தியம் வாசிப்பதில் இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் வலு திறமையானவர்கள். அதேபோல் சாத்துப்படி இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, வேறு ஆலயங்களிலும் சாத்துப்படி போட்டிக்கு சாத்துவார்கள். இன்று ஒரு சாத்துப்படி என்றால் அடுத்த திறமையான சாத்துப்படிகள் சாத்துவார்கள். அப்படி அதுக்கு போட்டியும் இருக்கிறது. அம்பாளையும் அழகாக அலங்கரித்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களும் இக்கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த கிராமத்து அடியவர்கள் அனைவரும் குலதெய்வமாக, குலதெய்வம், பாரம்பரிய தெய்வம் என்று வழங்குகின்ற தாயாகிய இந்த முத்துமாரியம்பாளைத்தான் தொழுது கொண்டு இருக்கின்றனர். இப்போதும் உலகத்தில் உள்ள அனைத்து புலம்பெயர் எமது கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், அயல் கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து கிராம மக்களும் எமது தாயாகிய இந்த பரிப்புலத்து தாயாகிய முத்துமாரி அம்பாளினைத்தான் நித்தமும் தொழுகின்ற மனதிலே நினைக்கின்றனர். வருடாவருடம் இங்கே ஆடி மாத பூர உற்சவம் அன்று தீர்த்த உற்சவத்தை இறுதியாக வைத்து 15 நாட்கள் மகோற்சவம் நடைபெறுகிறது. இங்கு முத்துமாரி அம்பாள் ஆலயம், முருகன் ஆலயம், சிவன் கோயில், சபரிச ஐயப்பன் ஆலயம் 2 இந்த ஊரில் இருக்கிறது விசேஷாம்சமாக கருதப்படுது. அது மட்டுமல்லாமல் வீதிகளில் ஊரை காக்கும் வைரவர் ஆலயங்களும் இந்த ஊரின் பக்தி சிறப்பையும் அருள் சிறப்பையும் மேலோக்கி காட்டி நிற்கிறது. இங்கே எமது ஆலயத்துக்கு பின்னால் பரிப்பிலம் காடேரி ஞான வைரவர் ஆலயம், கலட்டி ஸ்ரீ புலியடி ஞான வைரவர் ஆலயம் மற்றும் இங்கே காளியடியிலே காளியம்பாள் ஆலயம், காளியடி மன்றத்து கந்தசாமியார் ஆலயம், அப்படி போன்ற சில சின்ன ஆலயங்களும், காளியடி தெற்கிலே முத்தர்கணி ஞான வைரவர் ஆலயம், அதுவும் ஒரு தொன்மை வாய்ந்த ஆலயம். அப்படியாக பல ஆலயங்கள் இங்கே காட்சி தருகின்ற வேளையிலே பின்னர் இந்த ஐயப்பன் வழிபாடு இலங்கையிலே காலூன்றி இலங்கையிலே பிரபல்யமாகி இருந்த வேளையிலே கலட்டி கிராமத்திலே 2018ஆம் ஆண்டு ஒரு ஆலயம் அமைத்து அங்கே ஐயப்பன் வழிபாடுகள் இயற்றப்பட்டு தற்போதும் ஐயப்பன் தரிசனம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான ஆலயம். அதேபோல் சுழிபுரம் வடக்கு பரிப்பிலம் சபரீச பீட ஸ்ரீ கரிகர ஐயப்பன் ஆலயமும் இப்படியாக ஐயப்பன் வழிபாடுகள் மிகவும் சிறந்த ஆலயமாக தற்போதும் அதிகம் விளங்கி நிற்கின்றன. இவ்வகைக்கு அனைத்தும் எமது கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் அயல் கிராமத்தைச் சேர்ந்த புலம்பெயர் வாழ் அடியார்களும் பக்தி பூர்வமான பங்களிப்பினை எல்லா ஆலயங்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஊர் பற்றி இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
ஐயா இந்த ஐயப்பன் இப்போ வந்தால் அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும். இதில் வந்து நாங்கள் எங்களை போட்டு வைத்த சாப்பாடுகள் உணவுகள் எல்லாம் பண்ணி சாப்பிட்றோம் இருக்கிறோம். எங்களை வடிவாக பார்க்கினேன். நான் நடக்க மாட்டேன் ஐயா. அதில் கொண்டு வந்து வச்சு விட்டு நான் இதில் விட்டு சாப்பாடு தட்டில் கொண்டு வந்து தருவேன். இதில் சாப்பிட்டு விட்டு இதில் இருக்கிறேன்னு நீ வந்து ஏற்றிக்கொண்டு போயிடலாம். நடக்க மாட்டேன். பிள்ளைகள் கொண்டு வந்து இதில் விட நான் ரெண்டு கும்பிட்டு சாப்பாடு கொண்டு வந்து தருவினோம். அதில் தருவினோம் இருக்க சாப்பிட்டு விட்டு எனக்கு அந்த பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு போய் இந்த ஊர் பற்றி இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பனிப்புறத்தில் விசேஷமாக அம்மன் கோயில் திருவிழாக்கள் அம்மா சங்கண்டா தான் இங்கே திருவிழாக்கள் நடக்கும். விசேஷமாக நடக்கும். வெளிநாட்டு சேனம் எல்லாம் வந்து எல்லாம் பெரிய இதாக செய்வினோம். சாப்பாடுகள், பூஜைகள், அலங்காரங்கள் எல்லாம் விசேஷமாக செய்து இருக்கணும். நாங்கள் நல்ல சிறப்பாகவும் சக்தி வாய்ந்த அம்மா என்று சொல்கிறாங்க. பெரிய சொல்கிறேன் கூட தானே கோயில்கள் ஐயப்பன் கோயில் 2 இருக்குது. அம்மன் கோயில் இங்கே ஒரு நேரக்காக திருவிழா ஒவ்வொரு வருஷம் வந்து போவினோம். இங்கே பிரச்சனை இல்லை. கோயில்கள் அப்படின்னு பனிப்புல கிராம மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் இருந்து தங்கள் ஊரின் வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்து பாடுபடுவது மிகவும் சிறப்பம்சம். அந்த வகையில் மறுமலர்ச்சி மன்றம் மற்றும் மக்கள் கல்விக்கூடம் மற்றும் அதையும் விட சனசமூக நிலைய சங்கம் முன்பள்ளி போன்ற இலவசமாக நடத்தி தங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கல்வித்தரத்தை வளர்க்கிறார்கள்.
பணிப்புல சனசமூக நிலைய நிர்வாகி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த வாசியாலே கட்டப்பட்டு பொதுமக்களால் கட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு நடத்தி கொண்டு வருகின்றது. முன்னோர்களால் எங்களுக்கு இதுக்கு முதல் முன்னோர்களால் நடத்தப்பட்டு வந்த வாசியாலை இப்பொழுது எங்கள் ஊர் இளைஞர்களால் எடுத்து வாசியாலை நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறப்பாக முன்னோர் இந்த நாளில் மிகவும் கலை விழாக்களும் விளையாட்டுப் போட்டிகளும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. தற்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது எங்கள் வாசியாலை முன்பள்ளியில் 20 மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். அவர்களுடைய கலை விழா, பரிசளிப்பு விழா, வாழ்வு விழா மற்றும் இன்னும் விளையாட்டு நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. நாங்கள் இப்போது எங்கள் வாசியாலையை மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாதந்தோறும் பேப்பர்கள் எல்லாம் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றும் எங்கள் வாசியாலைக்கு வெளிநாட்டில் உள்ள எங்கள் ஊர் மக்களால் பெரும் உதவி அளித்து வருகிறார்கள். வெளிநாட்டில் உறவினர்கள், நண்பர்கள், வாசியாலை பழைய நிர்வாகிகள், இளைஞர்கள் எல்லோரும் பெரும் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இன்று எங்கள் பணிப்புலம் வாசியாலை அவ்வாள் சங்கமத்தில் கண்காட்சி விழா, முன்பள்ளி மாணவர்களின் கண்காட்சி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாம இங்க வாழ்றவங்க ஆலயம் சார்ந்த தொழில்களாக பூமாலை கட்டுதல், சாத்துப்படி, சப்பரம், பூசை செய்தல், சங்கு ஊதுதல், பன்னிசைத்தல் மற்றும் சமையல் போன்ற தொழில்களை வாழ்வாதாரமா கொண்டு வாழ்றாங்க. இதுவரை நேரமும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களுக்கு நன்றிகளை கூறி இன்னொரு ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் நான் டிலக்ஷி.